Hi. Last video la நம்ம van der Waals equation அது பார்த்தோம். Deviation of behavior of real gases from ideality அதை பற்றி படித்தோம். ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். உங்கள் புக்கில் இந்த ப்ராப்ளம்ஸும் கேட்கல. ஸோ இந்த ப்ராப்ளம் அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம் ரீட் பண்ணுறேன். Calculate the pressure exerted by 10.2 grams of ammonia contained in a 0.5 liter vessel at 315 Kelvin. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரெஷர் கேட்டிருக்காங்க, வால்யூம், டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் போட்டு ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஃபார் அமோனியா A is equal to 5 atmosphere liter square mole minus 2, B is equal to 0.036 liter per mole அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் த வேல்யூ வித் த calculated வேல்யூ இஃப் த கேஸ் வேர் கன்சிடர்ட் as ஐடியல். ஸோ இந்த van der Waals கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே இது ப்ராக்டிக்கலாக ரியல் கேஸ்க்கு அப்ளை பண்ணுற van der Waals ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இது நம்மளுக்கு தெரியும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் த கேஸ் வந்து 10.2 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.5 லிட்டர்ஸ். டெம்பரேச்சர் 315 கெல்வின். ஓகே, அப்புறம் van der Waals கான்ஸ்டன்ட்ஸ் A is equal to 5 atmosphere liter square mole to the power minus 2. B கொடுத்துருக்காங்க. B வந்து 0.036 லிட்டர் per mole. ஓகே, நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஏவும் பியும் கொடுத்துருக்கிறதுனால நம்ம we have to use van der Waals ஈக்குவேஷன். ஸோ van der Waals ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு தெரியும், P ப்ளஸ் A n square by v square into v minus nb is equal to nRT. இதுதான் van der Waals ஈக்குவேஷன், ரைட்டா? ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ப்ரெஷர் தான் வேணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த டேர்மாக ஃபஸ்ட்டு இந்த சைட் கொண்டு போகிறேன். அப்போ P ப்ளஸ் A இன்ட்டு n ஸ்கொயர் பை v ஸ்கொயர் is equal to nRT divided by இந்த டேர்ம் அப்படியே வந்துச்சுன்னா v minus nb அப்படின்னு வரும், ரைட்டா? எனக்கு P மட்டும்தான் வேணும். அப்போ இந்த டேர்மை இந்த சைட் கொண்டு போனால் P is equal to nRT divided by v minus nb. இது ப்ளஸ் அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் A இன்ட்டு n ஸ்கொயர் பை v ஸ்கொயர். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ப்ரெஷரோட வேல்யூ கிடச்சிரும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும். ஆனால் எனக்கு இங்கே மாஸ் தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக, மாஸ் ஆஃப் அமோனியா. ஸோ நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். இந்த ஃபார்முலா போட்டேன் அப்படின்னா எனக்கு மாஸ் வந்து 10.2 கொடுத்துருக்காங்க. மோலார் மாஸ் ஆஃப் அமோனியா, நைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜனுக்கு 14, அப்புறம் 3 ஹைட்ரஜன் இருக்குது 17, 14 + 3 17. 10.2 டிவைடட் பை 17 வந்து ஆக்சுவலாக 0.6 அப்ராக்சிமேட்லி மோல்ஸ் வரும். ஓகேவா? ஸோ n is equal to 0.6. இந்த n is equal to 0.6 தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் n-க்கு. ஸோ 0.6 இன்ட்டு R வந்து எப்படி, R வந்து 2 வேல்யூ தெரியும் நம்மளுக்கு, ரைட்டாக? யூனிட்டை பொறுத்து போடுவோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அட்மாஸ்ஃபியர்லேயும் லிட்டர்லேயும் இருக்குது. ஸோ அட்மாஸ்ஃபியர்லேயும் லிட்டர்லேயும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 0.082 யூஸ் பண்ணுவோம். இன்ட்டு டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்க 315 கெல்வின் டிவைடட் பை வால்யூம் கொடுத்துருக்காங்க 0.5 லிட்டர் மைனஸ் n வந்து 0.6, பியோட வேல்யூ 0.036. அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் டேர்ம் இருக்குது, இது இங்கே இடம் பார்த்ததுனால இங்கே எழுதுகிறேன் மைனஸ். ஏயோட வேல்யூ வந்து 5 டு n ஸ்கொயர், n வந்து 0.6 ஸ்கொயரு டிவைடட் பை v ஸ்கொயர். v ஸ்கொயர் வந்து 0.5 லிட்டர்ஸ், 0.5 ஸ்கொயர். ஸோ இதை ஃபுல்லாக சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ப்ரெஷர் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 20.395 வந்துச்சு. என்ன யூனிட் போடணும், இது 0.082 எடுத்துருந்தோம் அப்படின்னா அட்மாஸ்ஃபியரில் தான், அங்கே ஏக்கும் பிக்கும் அட்மாஸ்ஃபியரில் தான் கொடுத்துருந்தாங்க, ரைட்டா? ஸோ பாரா அட்மாஸ்ஃபியராக அதை மட்டும் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ரியல் கேஸ் van der Waals ஈக்குவேஷன் யூஸ் பண்ணால் இந்த ப்ரெஷர் நம்மளுக்கு கிடைக்கிது, கரெக்டாக? கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க, கம்பேர் த வேல்யூ வித் தி கேல்குலேட்டட் வேல்யூ இஃப் த கேஸ் வேர் கன்சிடர்ட் அஸ் ஐடியல். இதே கேஸை நீங்கள் ஐடியல்னு கன்சிடர் பண்ணால் என்ன ப்ரெஷரோட வேல்யூ வந்திருக்கோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே கேஸை நான் ஐடியல்னு கம்பேர் பண்ணேன் அப்படின்னா நான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும், கரெக்டாக?
ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், PV is equal to nRT. இது எனக்கு ப்ரெஷர் தான் வேணும் அப்படின்னா nRT டிவைடட் பை V. n வந்து 0.6, இது R வந்து 0.082, டெம்பரேச்சர் 315 கெல்வின் டிவைடட் பை வால்யூம் வந்து 0.5 போட்டோம் அப்படின்னா எனக்கு இதோட கேல்குலேட்டட் வேல்யூ 30.996 கரெக்டட் டு 3 டெசிமல்ஸ் அட்மாஸ்பியர் வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு இந்த ஏபி ப்ரெஷர் கரெக்ஷன் வால்யூம் கரெக்ஷன்லாம் யூஸ் பண்ண வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனில் கிடைக்கிற ரியல் வேல்யூ. இது ஐடியல் கேஸாக இருந்தால் ஐடியல் வேல்யூ. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் டீவியேஷன் இருக்கும். ரியல் கேஸோட ப்ரெஷரை விட ஐடியல் கேஸோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுதான் கம்பேர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வச்சும் கேட்கலாம். மோஸ்ட்லி ஏபியோட வேல்யூ கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு கேட்பாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி மேத்தமெட்டிக்கலாக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர். கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் ஆக்சுவலாக இந்த கேஸஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு தெரியும். நம்ம படிக்கிறோம் கேஸியஸ் ஸ்டேட் படிக்கும்போது கேஸஸ் ஆக்குப்பை லார்ஜ் வால்யூம் அப்படிலாம் படிக்கிறோம், கரெக்டாக? ஸோ கேஸஸ் ஆக்குப்பை லார்ஜ் வால்யூம் அப்படின்னா நம்ம இந்த நைட்ரஜன், ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, ஆக்சிஜன் டேங்க்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஆனால் இந்த கேஸ் வந்து வால்யூம் இவ்வளோ லார்ஜ் வால்யூம் ஆக்குபை பண்ணுச்சு அப்படின்னா அதை எப்படி ஸ்டோர் பண்ணி எப்படி அனுப்புறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் சிலிண்டரே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேஸஸ் ஆக்குப்பை லார்ஜ் வால்யூம்னா அவ்வளோ பெரிய சிலிண்டர்லையா கொடுக்குறாங்க? எவ்வளோ பெரிய சிலிண்டரில் கொடுத்தாலுமே அந்த கேஸ் ஆக்குப்பை பண்ணும், கரெக்டாக? ஆனால் இந்த கேஸஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் ஈஸியாக வந்து எல்லாருக்கும் யூசேஜுக்கு அனுப்புறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஸஸை லிக்விஃபை பண்ணிடுவாங்க. லிக்விஃபைனா கேஸை லிக்விடாக மாற்றிடுவாங்க. லிக்விடாக மாற்றிட்டா அதோட வால்யூம் குறைஞ்சிடும், கரெக்டாக? அதை கண்டெயின் பண்ணிவிட்டு அதை ஏதாவது கண்டெய்னரில் அடைச்சி டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஈஸியாக இருக்கும், அதை யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸோட பேர் கூட லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். அதான் எல்பிஜி, லிக்விஃபைடு. ஸோ இந்த லிக்விஃபேக்ஷன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கேஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு கேஸை லிக்விடாக கன்வெர்ட் பண்ணால் தான் அதை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். ஸோ அது எப்படி அதை லிக்விஃபை பண்ணுறதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கேஸை எப்படி லிக்விஃபை பண்ணலாம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா இந்த ஹைட்ரஜனாக லிக்விட் ஹைட்ரஜனாக எப்படி மாற்றலாம் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா வேணும்ல. அதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர். ஏன்னா உங்களுக்கு லாஜிக்கலாக திங்க் பண்ணாலே என்ன தெரியும், கேஸ் வந்து ஆக்குப்பை லார்ஜ் வால்யூம், அதை நல்லா அமுக்கிட்டே இருந்து அதோட வால்யூம் அப்படியே குறைச்சி கொண்டு வந்தீங்கன்னா மாலிக்யூல்ஸ்லாம் பக்கத்தில் வந்துடும். மாலிக்யூல்ஸ் பக்கத்தில் வந்துருச்சுன்னா அது என்ன ஸ்டேட்டு? லிக்விட் ஸ்டேட், கரெக்டாக? அதாவது க்ளோஸாக இருக்கும் ஆனால் பைண்ட் ஆகிருக்காது, சாலிட் மாதிரி பைண்ட் ஆகிருக்காது மாலிக்யூல்ஸ். அப்போ அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துடும், கரெக்டாக? ஸோ கேஸை கம்ப்ரெஸ் பண்ணால் லிக்விடாக மாறும். அப்போ எவ்வளோ தூரம் கம்ப்ரெஸ் பண்ணணும், எந்த கேஸை எவ்வளோ தூரம் கம்ப்ரெஸ் பண்ணால் அது லிக்விடாக மாறும், அதெல்லாம் பற்றி ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு தான் நம்ம கம்ப்ரெஸபிலிட்டி ஃபேக்டர் படிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ தியரிட்டிக்கலாக கம்ப்ரெஸபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்றத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரேஷியோ ஆஃப் பிவி டிவைடட் பை என்ஆர்டி. இந்த ரேஷியோ தான் கம்ப்ரெஸபிலிட்டி ஃபேக்டர். ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன தெரியும், ஐடியல் கேஸுக்கு பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு தெரியும். இது என்னது? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அப்போ பிவியும் என்ஆர்டி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார் ஐடியல் கேஸ் இது ரெண்டு ஈக்குவல், கரெக்டாக? அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 1, ரைட்டா? இசட் இஸ் ஈக்குவல் டு 1. இதை வந்து உங்களுக்கு ஒரு கிராஃபில் டினோட் பண்ணியிருப்பாங்க. எப்படி டினோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புக்கில் ப்ரெஷருக்கு அகெயின்ஸ்டாக, ப்ரெஷரை எக்ஸ் ஆக்சஸில் எடுத்து ப்ரெஷருக்கு அகெயின்ஸ்டாக இந்த இசட்டை பிளாட் பண்ணியிருப்பாங்க. இசட் அப்படின்றது என்ன? பிவி பை என்ஆர்டி தான் இசட், ரைட்டா? இந்த இசட்டை பிளாட் பண்ணியிருப்பாங்க. பிளாட் பண்ணியிருந்தா ஐடியல் கேஸுக்கு வந்து இசட் இஸ் ஈக்குவல் டு 1 அட் ஆல் ப்ரெஷர்ஸ், கரெக்டாக? அப்போ எனக்கு என்ன வரும்? ப்ரெஷர் லைனுக்கு பேரலாக ஒரு லைன் வரும். இது எதுக்கு? ஐடியல் கேஸுக்கு. ஏன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு 1, கரெக்டாக? இதே மாதிரி உங்கள் புக்கில் வேறு எதுக்கெலாம் கொடுத்துருப்பாங்கன்னா ஹைட்ரஜனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும்.
ஹைட்ரஜனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். நைட்ரஜனுக்கு இந்த ஐடியல் கேஸ் பிஹேவியர் பக்கத்துலேயே கொஞ்சம் வந்து இப்படி வரும் நைட்ரஜனுக்கு. ஆக்சிஜனுக்கு கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் நெகட்டிவில் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வரும் ஆக்சிஜனுக்கு. அதுக்கப்புறம் மீத்தேனுக்கும் கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி போகும், இது மீத்தேன். கார்பன் டை ஆக்சைடுக்கு நல்லாவே நெகட்டிவில் வந்துட்டு மேலே வரும், அது கார்பன் டை ஆக்சைடு. இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ப்ரெஷருக்கு அகெயின்ஸ்டாக கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டரை பிளாட் பண்ணிங்க அப்படின்னா ஐடியல் கேஸுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு ப்ரெஷர் ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இசட் இந்த ஐடியல் கேஸ்க்கு மேலேயே தான் இருக்குது, கரெக்டாக? அப்படின்னா நான் இதை என்ன சொல்லலாம், வெறும் பாசிட்டிவ் டீவியேஷன் தான் இருக்குது, பாசிட்டிவ் டீவியேஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த ஆக்சிஜன், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இந்த லைனுக்கு, அதாவது ஐடியல் கேஸ் லைனுக்கு கீழேயும் வருது மேலேயும் போகுது. ஸோ கொஞ்சம் நெகட்டிவ் டீவியேஷன் காமிக்குது. நெகட்டிவ் டீவியேஷன் காமிச்சு ஏதோ ஒரு மினிமம் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. நெகட்டிவ் டீவியேஷன் காமிச்சு மினிமம் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் இதில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன் வந்து ஹைட்ரஜனுக்கு வெறும் பாசிட்டிவ் டீவியேஷன் மட்டும் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம், ஓகேவா? ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் இந்த கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டரில் எப்போல்லாம் ஒரு கேஸ் வந்து ஐடியலாக பிஹேவ் பண்ணும் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். லோ ப்ரெஷர்ஸ் இருந்தால், லோ ப்ரெஷர் அண்ட் அட் ஹை டெம்பரேச்சர், அதான் நம்ம சார்ல்ஸ் லாவில் சொல்லியிருப்பாங்க. லோ ப்ரெஷர் இருந்தால் ஒரு கேஸ் ஐடியலாக பிஹேவ் பண்ணும். அப்போ லோ ப்ரெஷர் இருந்தால் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு யூனிட்டி, ஈக்குவல் டுனே சொல்லலாம். லோ ப்ரெஷர்ஸில் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு யூனிட்டி. அப்போ ஹை ப்ரெஷரில் என்ன இருக்கும், ஹை ப்ரெஷரில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஹை ப்ரெஷரில் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் வந்து கிரேட்டர் தேன் யூனிட்டி, கிரேட்டர் தேன் 1 இருக்கும். அதே இது இன்டர்மீடியேட் ப்ரெஷர், இன்டர்மீடியேட் ப்ரெஷரில் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் லெஸ் தேன் யூனிட்டியாக இருக்கும். இதுதான் ப்ரெஷர்ஸை வச்சு. லோ ப்ரெஷரில் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்க்கு, லோ ப்ரெஷரில் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்க்கு கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் க்ளோஸ் டு யூனிட்டியாக இருக்கும். ஹை ப்ரெஷர்ஸில் இசட் வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கும். கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லைன் இருக்குல்ல, இதுதான் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 ஐடியல் கேஸ், ரைட்டா? கிரேட்டர் தேன் 1னா இதுக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம், சரியா? ஈக்குவல் டு 1 அப்படின்னா அந்த லைனில் இருக்குதுன்னு அர்த்தம். இன்டர்மீடியட் ப்ரெஷர்ஸில் லெஸ் தேன் 1 அப்படின்னா அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இது வந்து கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் ப்ரெஷரை பொறுத்து எப்படி வேரி ஆகுது அப்படின்றது இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லோ ப்ரெஷர்ஸில் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு யூனிட்டி, ஹை ப்ரெஷரில் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் இஸ் கிரேட்டர் தேன் 1, இன்டர்மீடியட் ப்ரெஷரில் லெஸ் தேன் 1. ஆக்சுவலாக இந்த ஹை ப்ரெஷரில் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் கிரேட்டர் தேன் 1 இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி cannot be compressed, அந்த கேஸ் வந்து cannot be compressed anymore. ஆனால் இதை வந்து இப்போதைக்கு ஞாபகம் மட்டும்தான் வைக்க முடியும். இது ஏன் cannot be compressed அப்படின்றதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன் வந்து கிரேட்டர் தேன் யூனிட்டி இருந்தால், ஏன் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் கிரேட்டர் தேன் யூனிட்டி இருந்தால் அதுக்கு மேலே கம்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டரோட சிக்னிஃபிகன்ஸில் பார்ப்போம். பட் இப்போ இது வரைக்கும் மட்டும் இப்போ ஞாபகம், லோ ப்ரெஷரில் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு யூனிட்டி, ஹை ப்ரெஷரில் வந்து கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் கிரேட்டர் தேன் யூனிட்டி, இன்டர்மீடியட் ப்ரெஷரில் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் இஸ் லெஸ் தேன் யூனிட்டி. ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஓகே இப்போ இதெல்லாம் இந்த கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் இதெல்லாம் ரியல் கேஸஸ்க்கு பார்த்தோம். ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான் இப்போ ஒன்று, இதை திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். when do gases behave ideally, எப்போல்லாம் கேஸஸ் ஐடியலாக பிஹேவ் பண்ணும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர், ரைட்டா? லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர், இல்லைன்னா இன்னொன்று நான் என்ன சொல்லலாம்னா லார்ஜ் வால்யூம் வந்து லார்ஜ் வால்யூமாக இருந்தால். இது ஏன்றது திருப்பி யோசித்தோம் அப்படின்னா, when do gases behave ideally, லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் லார்ஜ் வால்யூம் இருந்தால் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதை மறுபடியும் யோசிச்சிங்கன்னா ஏன் வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஐடியலாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு அசம்ஷன்ஸ் பாஸ்டுலேட்ஸில். ஒன்று வந்து வால்யூம் நெக்லிஜிபிள்னு சொல்லியிருக்கோம், வால்யூம் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நெக்லிஜிபிள், ரைட்டா? இது சொல்லியிருப்போம். அப்புறம் இன்னொன்று வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து நெக்லிஜிபிள், இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் இருக்காது
இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் நெக்லிஜிபிள்னு சொல்லியிருப்போம். இப்படி இருந்தால் இது ஐடியல் கண்டிஷன். இந்த அசம்ஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அது ஐடியல் கேஸ். கரெக்டாக? லார்ஜ் வால்யூம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? மாலிக்யூல்ஸோட வால்யூம் வந்து இந்த வால்யூமை கம்பேர் பண்ணும்போது நெக்லிஜிபிள் தான். ரைட்டா? அப்போ லார்ஜ் வால்யூமில் கிட்டத்தட்ட ஐடியலாக பிஹேவ் பண்ணும். லோ ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் நெக்லிஜிபிள். லோ ப்ரெஷர் இருக்கும்போது நம்மளுக்கு இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் அவ்வளோவா இருக்க போகிறது இல்லை. அப்போ கிட்டத்தட்ட இந்த கண்டிஷன் கரெக்டாக மேட்ச் ஆகும்ல. இந்த அசம்ஷன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா லோ ப்ரெஷரில் நம்ம கேஸஸ் பிஹேவ் ஐடியலி. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் எப்போ வந்து கேஸஸ் பிஹேவ் ஐடியலி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அட் லோ ப்ரெஷர்ஸ் அண்ட் லார்ஜ் வால்யூம். ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு அசம்ஷன் தப்பாக இருக்கிறதுனால தான் டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர் இருக்குது. இந்த ரெண்டு அசம்ஷன் எப்போ கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா லார்ஜ் வால்யூமாக இருந்தால் இந்த அசம்ஷன் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லோ ப்ரெஷரில் ஹை டெம்பரேச்சரில் இருக்கும்போது இந்த அசம்ஷன் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த அசம்ஷன்ஸ்லாம் நியர்லி கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கண்டிஷன்ஸ்லலாம் கேஸஸ் பிஹேவ் ஐடியலி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது திருப்பி ஆக்சுவலாக ரீகால் தான் பண்ணியிருக்கோம். இது ஏற்கனவே நமக்கு தெரியும். இது ஒரு தடவை இந்த இடத்துல ரீகால் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாயில் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. பாயில் பாயிண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பாயில் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயில் டெம்பரேச்சர் இது ரொம்ப ஈஸியான ஒரு டெஃபினிஷன் தான் பாயில் டெம்பரேச்சர். ஆனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா இதை டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் புக்கில் இருக்கிற டெஃபினிஷனே ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். டெம்பரேச்சர் பாயில் பாயிண்ட் என்னென்னா டெம்பரேச்சர் அட் விச் ரியல் கேஸஸ் பிஹேவ் ஐடியலி. இவ்வளோதான் ஆக்சுவலாக பாயில் பாயிண்ட்னா. இதோட சேர்த்து என்ன ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்னா டெம்பரேச்சர் அட் விச் ரியல் கேஸஸ் பிஹேவ் ஐடியலி ஓவர் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர்ஸ். இது ரொம்ப முக்கியம். மறுபடியும் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இதை அப்படியே டேட்டாவை ஞாபகம் வச்சிடாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோமே. ஹைட்ரஜன் கேஸ் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு என்னப்பா பாயில் டெம்பரேச்சர், இதுக்கு என்னப்பா பாயில் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் சும்மா ஒரு 30.6 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோமே. டெம்பரேச்சர் அட் விச் ரியல் கேஸஸ் பிஹேவ் ஐடியலி, அதாவது ஹைட்ரஜன் இந்த டெம்பரேச்சரில் மட்டும்தான் ஐடியலாக பிஹேவ் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இது ரிலேட்டிவ்லி ஹை டெம்பரேச்சர்ஸில் கேஸஸ் பிஹேவ் ஐடியலின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதோட ஹை டெம்பரேச்சர்லையும் கேஸஸ் இந்த ஹைட்ரஜன் வந்து ஐடியலாக பிஹேவ் பண்ணலாம். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகும்போது ஹை டெம்பரேச்சரில் கேஸஸ் பிஹேவ் ஐடியலி. ஆனால் எதை வந்து நம்ம பாயில் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்போ இந்த 30.6ல் 10 பார்ல இருந்து 60 பார் வரைக்கும் ஐடியலாக பிஹேவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர் எடுக்கிறோம். இப்போ ஒரு ஆக்சுவலி 92.5 டிகிரி செல்சியஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோமே. இதில் வந்து ப்ரெஷரோட ரேஞ்சு 60 பார்ல இருந்து 70 பார் வரைக்கும் ஐடியலாக பிஹேவ் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த டெம்பரேச்சரில் இவ்வளோ ப்ரெஷருக்கு ஐடியலாக பிஹேவ் பண்ணுது. இந்த டெம்பரேச்சரில் இவ்வளோ ப்ரெஷருக்கு ஐடியலாக பிஹேவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரெஷர் ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 60ன்றது 50, நடுவில் 50 இருக்குல்ல, ரைட்டா? இவ்வளோ ரேஞ்சுக்கு இந்த டெம்பரேச்சரில் ஐடியலாக பிஹேவ் பண்ணும். ஆனால் இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நடுவில் 10 தான் இருக்குது, ரைட்டா? ஸோ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது, பாயில் டெம்பரேச்சர் அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர் தான், அந்த ஒரு டெம்பரேச்சரில் மட்டும்தான் கேஸஸ் பிஹேவ் ஐடியலி அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வேறு டெம்பரேச்சர்ஸ்லேயும் ஒரு கேஸ் ஐடியலாக பிஹேவ் பண்ண வைக்கலாம், ப்ரெஷரையும் வால்யூமையும் மாற்றலாம். ஆனால் என்ன இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஓவர் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர்ஸ், அதிகமான ப்ரெஷர் ரேஞ்சுக்கு எந்த டெம்பரேச்சரில் ஒரு கேஸ் ஐடியலாக பிஹேவ் பண்ணுதோ அந்த டெம்பரேச்சரை நம்ம பாயில் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் அட் விச் ரியல் கேஸஸ் பிஹேவ் ஐடியலி ஓவர் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர்ஸ், அதிகமான ப்ரெஷர் ரேஞ்சுக்கு எந்த டெம்பரேச்சரில் கேஸஸ் ஐடியலாக பிஹேவ் பண்ணுதோ அதை வந்து நம்ம பாயில் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த பாயில் பாயிண்ட்டை வச்சு கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டரை ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வைக்கணும். இப்போ ஒரு ரியல் கேஸ் எடுத்துக்கிறோம். அந்த ரியல் கேஸோட டெம்பரேச்சர் T அப்படின்னு எடுத்துக்கலாமே. இப்போ இந்த ரியல் கேஸோட டெம்பரேச்சர் greater than பாயில் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னா temperature of a gas is greater than பாயில் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னா compressibility factor is greater than unity. அதாவது டீவியேஷன் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்கும். டீவியேஷன்
ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்கும். இதே இது டெம்பரேச்சர் ஆஃப் ரியல் கேஸ் வந்து லெஸ் தேன் பாயில் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இசட் வந்து கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகும். இந்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தேனுக்கெலாம் பார்த்தோம்ல. ஸோ டெம்பரேச்சர் வந்து லெஸ் தேன் பாயில் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னா கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் ஃபஸ்ட்டு டிக்ரீசஸ், ரீச்சஸ் அ மினிமம் வேல்யூ, ரீச்சஸ் அ மினிமம், ஒரு மினிமம் ரீச் ஆகும். and then Z increases அப்புறம் அந்த ஐடியல் லைனை கிராஸ் பண்ணி மேலே அப்படியே கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ பாயில் பாயிண்ட்டை விட டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் இஸ் கிரேட்டர் தேன் யூனிட்டி, ஒன்லி பாசிட்டிவ் டைரெக்ஷனில் தான் டீவியேஷன் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து பாயில் பாயிண்ட்டோட கம்மியாக இருந்ததுன்னா கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டீவியேஷன் டிக்ரீசஸ், நெகட்டிவ் டீவியேஷன் வரும், ரீச்சஸ் அ மினிமம் அண்ட் தென் இன்க்ரீசஸ். அதை நம்ம ஏற்கனவே கிராஃபில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதிலேருந்து என்ன நம்ம இன்ஃபரன்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது ஆக்சுவலாக அவங்க புக்கில் இந்த டேட்டா கிடையாது, நான் இங்கே சொல்கிறேன். ஹைட்ரஜனுக்கும் ஹீலியமுக்கும் பாயில் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு வந்து -165 டிகிரி செல்சியஸ், ஹீலியமுக்கு பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -240 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இந்த டெம்பரேச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்பவே நெகட்டிவான டெம்பரேச்சர்ஸ், ரைட்டா? ஆனால் நம்ம மோஸ்ட்லி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இப்போ ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்ன்றது எவ்வளோ? ஆம்பியன் டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ். 25 டிகிரி செல்சியஸ்ன்றது இந்த டெம்பரேச்சரோட ரொம்ப அதிகம், கரெக்டாக? அப்போனா நான் இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன். டெம்பரேச்சர் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் பாயில் பாயிண்ட்டாக தானே இருக்குது. இப்போ ரூம் டெம்பரேச்சரில் ஹைட்ரஜனையும் ஹீலியமையும் வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்பயுமே இந்த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் வந்து கிரேட்டர் தேன் பாயில் பாயிண்ட்டாக தானே இருக்குது. அதனால தான் எப்பயுமே பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மட்டுமே அந்த கிராஃப் இருக்கும். அதாவது நம்ம ஏற்கனவே கிராஃப் பார்த்துருக்கோம், நான் மறுபடியும் கூட வரைகிறேன். இப்போ ப்ரெஷர் எக்ஸ் ஆக்சஸ்லேயும் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் ஒய் ஆக்சஸ்லேயும் எடுத்தாங்க அப்படின்னா ஐடியல் கேஸ்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். ஹைட்ரஜனுக்கு ஹீலியமுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே மட்டும்தான் இப்படி டீவியேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹீலியமுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், அப்புறம் ஹைட்ரஜனுக்கு ஹீலியமுக்கு மேலே இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ், இது நெகட்டிவ் டைரெக்ஷனில் வரவே வராது. ஏன் அப்படின்னா இதோட பாயில் பாயிண்ட்டே வந்து ரொம்ப கம்மி. அது ரூம் டெம்பரேச்சரில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது பாயில் பாயிண்ட் வந்து ஆல்வேஸ், அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் த பாயில் பாயிண்ட். ஸோ பாயில் பாயிண்ட்டை விட ஆல்வேஸ் கிரேட்டராக இருக்கிறதுனால எப்போயுமே இசட் வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கிறதுனால பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். இதை வந்து ஏன் வந்து ஹைட்ரஜனுக்கும் ஹீலியமுக்கும் எப்பயுமே பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நம்பரை ஞாபகம் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. when experiments are conducted near to the room temperature, the temperature of the gas hydrogen and helium is always greater than their boiling points because hydrogen and helium they have very low boil points. அதனால தான் எப்பயுமே இந்த கிராஃப் வரையும் போது we have only positive deviation for hydrogen and helium இப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இது வந்து ஒரு இன்ஃபரன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர். ஏன் இந்த கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டரை நம்ம இவ்வளோ வந்து பேசுகிறோம்? நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன்ல, இந்த ஹை ப்ரெஷரில் வந்து கம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு இது படித்தோம் தெரியுமா கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டரில். அதெல்லாம் இங்கே ஏன்றதை இப்போ பார்க்க போகிறோம். சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனே எழுதுறேனே, இதில் பிவி ரியல் கேஸ்க்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதுனேன் அப்படின்னா பிவி ரியல் இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. இதுதான் ஈக்குவேஷன். ரியல் கேஸ்க்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதுனேன்னா இதுதான் ஈக்குவேஷன், கரெக்டாக? எனக்கு இப்போ இதிலேருந்து ஓகே இந்த ஈக்குவேஷன்லேருந்து இசட் எழுதுனேன் அப்படின்னா கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் எழுதுனேன் அப்படின்னா இந்த இது டிவைடட் பை இது பிவி ரியல் டிவைடட் பை என்ஆர்டி, இதுதானே கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர், ரைட்டா? இப்போ வெறும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதுனேன் அப்படின்னா பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் ஐடியல் வால்யூம், ரைட்டா? இப்போ இந்த ஐடியல் வால்யூம் மட்டும் வச்சா இந்த பி இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா வி ஐடியல் இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி டிவைடட் பை பி. இப்போ இதை நான் அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தேன் அப்படின்னா பி டிவைடட் பை என்ஆர்டி இஸ் ஈக்குவல் டு 1 பை வி ஐடியல், கரெக்டாக? இந்த பி டிவைடட் பை என்ஆர்டி இந்த இங்கே இருக்குது பாருங்கள், P divided by nRT. இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணேன்னா Z is equal to மேலே V real இருக்கும், கீழே வந்து V ideal இருக்கும். கிட்ட இருந்தால் ஏன்னா 1 by V ideal தானே, இந்த P divided by nRTக்கு பதிலாக நான் 1 by V idealனு போட்டேன் அப்படின்னா மேலே V real இருக்கும், இதுக்கு பதிலாக நான் 1 by V idealனு போட்டேன். இந்த மாதிரி எனக்கு ரேஷியோ கிடைக்கும்.
ஸோ கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா ரேஷியோ பிட்வீன் ஆக்சுவல் வால்யூம் ஆஃப் த கேஸ் டு தி ஐடியல் வால்யூம் ஆஃப் த கேஸ், ரைட்டா? இப்போ ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் ரேஷியோ ஆஃப் ரியல் வால்யூம் ஆக்சுவல் வால்யூம் ஆஃப் த கேஸ் டு தி ஐடியல் வால்யூம் ஆஃப் த கேஸ். இதில் என்னடா சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ஹை ப்ரெஷர்ஸில், அதாவது ஹை ப்ரெஷரில் இசட் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் யூனிட்டி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இதனால நான் கம்ப்ரஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஏன் கம்ப்ரஸ் பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ இதுக்கு வாங்க, இதுக்கு வந்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இசட் வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கணும் அப்படின்னா நியூமரேட்டர் அதிகமாக இருக்கணுமா டினாமினேட்டர் அதிகமாக இருக்கணுமா? இது எனக்கு கிரேட்டர் தேன் 1 இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நியூமரேட்டர் இதை விட நியூமரேட்டர் அதிகமாக இருந்தது அப்படின்னா எனக்கு கிரேட்டர் தேன் 1 வரும், கரெக்டாக? இப்போ இங்கே சின்ன நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சின்ன நம்பர் இங்கே பெரிய நம்பர் இருந்ததுன்னா எனக்கு 0.5 தான் வரும், கரெக்டாக? இதே இது எனக்கு இங்கே 2வும் இங்கே 1 இருந்ததுன்னா எனக்கு 2 வேல்யூ கிரேட்டர் தேன் யூனிட்டி வரும், கரெக்டாக? இப்போ எனக்கு இது அதிகமாக இருக்கணும், இது கம்மியாக இருக்கணும். அதாவது இசட் கிரேட்டர் தேன் 1 இருக்கணும்னா V real must be greater than V ideal, கரெக்டா? ஐடியல் வால்யூமை விட ரியல் வால்யூம் அதிகமாக இருக்கணும். இப்போ ஒரு ரியல் கேஸ் எடுத்துக்கிறோம்ப்பா, ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜனை ஐடியலாக பார்க்கும்போது எவ்வளோ வால்யூம் இருக்குமோ அதை விட முதையே அதிகமாக இருக்குது, ரைட்டா? ஐடியலாக எவ்வளோ வால்யூம் இருக்கணுமோ அதை விட ரியலே அதிகமாக இருக்கும்போது எப்படி நம்ம ஐடியல் வால்யூமுக்கு கம்ப்ரஸ் பண்ண முடியும்? மறுபடியும் ஒரு டயக்ராமாகவே சொல்கிறேனே. இப்போ ஐடியல் வால்யூமே இவ்வளோன்னு வச்சுக்குவோம். இதுதான் ஐடியல் வால்யூம்னு வச்சுக்குவோம். இதான் ஐடியல் வால்யூம்னு வச்சுக்குவோம். ஐடியல் வால்யூமை விட ரியல் வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. இது ரியல் வால்யூம்னு வச்சுக்கோங்க. இது ரியல் வால்யூம், இது ரியல். இதான் கேஸ். இப்போ கேஸ் இப்படி தான் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் ஐடியல் வால்யூம் இவ்வளோ வால்யூமில் இருந்திருக்கணும். இப்போ ரியல் வால்யூமே இவ்வளோ இருக்குது அப்படின்னா இதை எப்படி நம்ம ஐடியல் வால்யூமுக்கு கம்ப்ரஸ் பண்ண முடியும்? ஏற்கனவே இவ்வளோ வால்யூமில் இருக்குது, கரெக்டாக? ஸோ ஐடியல் வால்யூம் விட நம்ம கம்ப்ரஸ் பண்ணால் தான் அதை லிக்விஃபையே பண்ண முடியும், அதை லிக்விடாக மாற்ற முடியும். அப்படின்னா இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கும்போது என்னால் ஐடியல் வால்யூமுக்கு கீழே நல்லா கம்ப்ரஸ் பண்ண முடியவே முடியாது. இப்போ ரியல் கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் அதை ஐடியல் வால்யூமுக்கு கம்மி பண்ணுறதுக்கு என்ன அப்படின்றத நான் கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டரில் பார்க்கலாம். ஸோ இசட் கிரேட்டர் தேன் 1 இருக்கும்போது ரியல் வால்யூம் வந்து இஸ் கிரேட்டர் தேன் ஐடியல் வால்யூம், அதனால இதை கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்ப்ரஸ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் டெம்பரேச்சரை குறைக்க ஆரம்பிப்பாங்க. டெம்பரேச்சரை குறைச்சாலும் நம்மளுக்கு லிக்விஃபேக்ஷன் நடக்கும். அதை தான் அடுத்து நம்ம லிக்விஃபேக்ஷன் கான்செப்டில் படிக்க போகிறோம். ஒன்று ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி லிக்விஃபை பண்ணலாம், இன்னொன்று டெம்பரேச்சரை குறைச்சும் லிக்விஃபை பண்ணலாம். அதனால தான் இந்த லிக்விட் ஹைட்ரஜன்லாம் பார்த்தோன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சரில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஏதாவது படங்களில் கூட நம்ம பார்த்துருக்கலாம். லிக்விட் நைட்ரஜன்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே புகையாக வரும், கேஸாக வரும். ஏன்னா ரூம் டெம்பரேச்சரில் அதை ஸ்டோர் பண்ணவே முடியாது லிக்விடாக. இப்போ இந்த ராக்கெட் என்ஜின்ஸை கூட க்ரையோஜெனிக் என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? ஏன்னா ஸ்பேஸில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் லிக்விட் ஆக்சிஜனையும் லிக்விட் ஹைட்ரஜனையும் ஃபியூலாக யூஸ் பண்ணி அங்கே அனுப்புவாங்க. க்ரையோஜெனிக் அப்படின்னாலே மினிமம், அதாவது லெஸ் தேன் 0 டெம்பரேச்சர்ஸ் ஆர் க்ரையோஜெனிக் டெம்பரேச்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர்ஸில் தான் அதை லிக்விடாக வச்சிருக்கவே முடியும். ஸோ கம்ப்ரஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் டெம்பரேச்சரை கம்மி பண்ணுவாங்க. அது நம்ம லிக்விஃபேக்ஷனில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர்னா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, பாசிட்டிவ் டிவியேஷனா என்ன, நெகட்டிவ் டிவியேஷனா என்ன, அவ்வளோதான். ஓகே, இதோட கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் முடியுது. Next we will see about the liquefaction of gases. Thank you.